பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை, ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதிஜை அமரர்கள் தொழுதேத்தும், அமரர்கள் தொழுதேத்தும் சீலம்தான் பெரிதுமுடையானை, சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தையுளானை, சிந்திப்பார் அவர் சிந்தையுளானை ஏலவார் குடலால் உமை நங்கை, ஏலவார் குடலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற, என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற காலகாலனை, காலகாலனை, காலகாலனை கம்பனை கச்சிஜேகம்பனை, கச்சிஜேகம்பனை காணக்கண் அடியேன் பெற்றவாறே, காணக்கண் அடியேன் பெற்றவாறே. காஞ்சிபுரத்தினுடைய திருமுறை இது. காஞ்சிபுரத்துக்கு வந்து அந்த திருமுறையை சொல்லலைன்னா அப்புறம் என்ன? காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி தோன்றிய திவ்ய கஷேத்திரம் ஆதி காஞ்சியில பொறுப்போம். இந்த ஊருக்கு ஆதி காஞ்சி, பில்வாரண்யம், ஹரிச்சக்கரபுரம், திருமார்பேரு, இப்போ திருமான்பூர். ரொம்ப அற்புதமான ஒரு சிவாலயம். மாத்திரைக்குள் அருளும் மாறுபேரு அப்படின்னு இந்த ஊருக்கு பேரு. இந்த க்ஷேத்திரத்துல நாம் கண் இமைக்கக்கூடிய காலம் இருந்தால் சிவபெருமான் அனுகிரகம். நாழிகை உண்டு, நாள் உண்டு, வீசம் உண்டு, காலம் உண்டு, ஜென்மா உண்டு, ஜனனம் உண்டு, மரணம் உண்டு, இதெல்லாம் இல்லை. இந்த கண்ணு இமை எவ்வளவு நொடி பொழுதுல மூடி திறக்கிறதோ இந்த க்ஷேத்திரத்துல இருந்தாலே அனுகிரகம். அப்பர் பெருமானுடைய வார்த்தை மாத்திரைக்குள் அருளும் மாறுபேரு. அப்பேற்பட்ட அற்புதமான பதி. இங்க ஓடக்கூடிய விருத்தக்ஷீரம் அப்படிங்கிற பாலாற்று நதியில மணலை பிடிச்சு வச்சு அந்த மணல்ல 2 பில்வபத்திரத்தை சாட்சி ஜெகன்மாதாவான உமையம்பிகை பரமேஸ்வரனை பூஜை பண்றார். அப்படியே சந்தோஷம், பரம சந்தோஷம். அம்பாளுடைய பூஜை அப்படியே ஆனந்தமா இருக்கு. அப்போ இந்த நதியில ரொம்ப வேகமா தீர்த்தம் வருது. அம்பாள் பயந்துட்டான். லோகத்தையே படைச்ச அந்த அம்பாள் பரமேஸ்வரன் அந்த சுதம்புவா பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கமே, இந்த அடிச்சுட்டு போச்சுன்னா என்ன பண்றதுன்னு கட்டி ஆலிங்கனம் பண்றா. அப்படி ஆலிங்கனம் பண்றதே இந்த கழுத்துல இருக்கிற முத்து மாலை சிவபெருமான் மேல பதிகிறது. இப்படி பதிகிறது. சுவாமி பார்க்கிறார், சந்தோஷப்படுறார், அனுகிரகம் பண்றார். முத்து மாலை சிவபெருமானுடைய கழுத்துல பதிந்த காரணத்தால் மணி கண்ட ஈஸ்வரர். சுவாமிக்கு மூலஸ்தான மூர்த்திக்கு மணிகண்ட ஈஸ்வரர். 12 திருநாமம் இங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு பேர். 12 திருநாமத்துல நிலைச்சு நின்றது மணிகண்டேஸ்வரர். அந்த மணியானது அம்பிகையினுடைய மணி அழகாக பதிந்ததுனால சிவபெருமான் மேல அந்த திருநாமம். அப்படி சுயம்பு மூர்த்தி. அதுக்கு பிரதானமா இந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்றதே நேரடி அபிஷேகம் கிடையாது. இந்த திருமேனி மேல குவலை சாத்தி அதுக்கு மேலதான் அபிஷேகம் சுவாமி. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிவாலயம் அது. அம்பாள் அஞ்சனாட்சி. ஏன் அஞ்சனாட்சின்னு இங்க அம்பாளுக்கு பேர் அப்படின்னா, மீனாட்சியாகப்பட்டவள் கண்ணை மூட மாட்டான். அஞ்சனாட்சியானவள் கண்ணுல மை போட்டுருக்கான மறந்து போய் மூடினால் கூட பக்தர்களை நம்ம காப்பாற்ற முடியாதுன்னு மை போட்டா ஜாக்கிரதையா வச்சுப்போமா. கண்ணிலே கருமை போட்ட கருந்தட கண்ணீன்னு கொண்டாடுறா.
அப்படி பக்தர்களை பார்த்து குழந்தை மாதிரி வாஞ்சையா கவர்ந்து அனுகிரகம் என்றாலும் இங்க அப்பா. அப்பேற்பட்ட சிவாலயம். இந்த சிவாலயத்துல ததீசி முனிவர் குபன் அப்படிங்கிற மகாராஜா 2 பேரும் சிநேகிதா, ரொம்ப சிநேகிதா அப்படியே இருக்கா. ஒரு நாளைக்கு 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பேதம். பிராமணன் பெரியவனா ராஜா பெரியவனா? பிராமணனும் பெரியவன் ராஜாவும் பெரியவன். அந்தந்த இடத்துல எது பெரியவாளா இருக்கோ அதுதானே. அப்படியே பேச்சுவார்த்தை முத்தி போய் ஒரு காலகட்டத்தில் சண்டை வந்துருக்கு. சண்டை வந்த பிற்பாடு இந்த குபன்கிற ராஜா ஒன்றும் அவன் தங்கிட்ட இருக்கிற அஸ்திரத்தை போட்டான். ததீசி முனிவர் 2ஆ பிறந்து போய் ததீசி முனிவர் தபசுனால சுக்கிர பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு உடனே தான் பிளந்த உடம்ப உண்ணாக்கிற குபன் மேல போடுறார் மந்திரத்தை. குபனால தாங்க முடியல. நித்தம் அவன் பூஜை பண்ணக்கூடிய மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்றான். உடனே மகாவிஷ்ணு கவலைப்படாதரான்னு சொல்லி தன் கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை ததீசி முனிவர் மேல போடுறத ததீசி முனிவர் அப்படியே ஜீர்ணம் பண்ணல. ஒண்ணுமே பண்ண முடியாது. சுதர்சன சக்கரம் போச்சுன்னா வெட்டிட்டு வரக்கூடிய சுதர்சன சக்கரத்தை ததீசி முனிவர் எடுத்துட்ட உடனே மகாவிஷ்ணு பார்த்தார். என்னடா இப்போ அந்த சுதர்சன சக்கரத்துக்காக பிரார்த்தனை பண்ணி இங்க வர அந்த பேர் தான் இந்த ஊருக்கு உண்டாச்சு. இந்த சுவாமிக்கு 1000 மலர் கொண்டு அர்ச்சனை பண்றார். 1000 மலர்ல ஒரு மலர் இல்லை. 999 அர்ச்சனை பண்ணிட்டார். ஒரு புஷ்பத்தை காணும். என்னடா ஒரு புஷ்பத்தை காணும் அப்படின்னு கவலைப்படலை. அதனால என்ன வந்திருக்குன்னா தன்கிட்ட இருக்கக்கூடிய 3வது கண் எடுத்தார் சுவாமி. அப்படியே எடுத்தார் கையில. முதல்ல கண்தானம் பண்ணின பெருமை மகாவிஷ்ணு. அப்புறம் தான் கண்ணப்படாங்க. தன்னுடைய கண்ணை எடுத்தார் சுவாமியுடைய திருவடியில் வச்சுட்டார். உடனே சுவாமி பார்த்தவருக்கு பிரத்யட்சமா சுதர்சன சக்கரத்தை கொடுக்கிறார். அப்பேற்பட்ட இந்த கஷேத்திரம் ரொம்ப ஒரு வார்த்தை. சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா அப்படின்னா சிவனும் பெரியவர் விஷ்ணு சிவஸ்ஸ ஹிருதயம் விஷ்ணோஹோ. வேதம் சொல்றது விஷ்ணோஸ்ஸ ஹிருதயம் சிவஹா. சிவபெருமானுடைய ஹிருதயத்துல மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவனுடைய ஹிருதயத்துல சிவபெருமான பூஜை பண்ணிட்டே இருக்கணும். அதனால ரெண்டுமே அவசரம். இந்த தராசு தட்டை வச்சா 2ம் சமமா இருக்கு. ரெண்டுமே அவசரம். மாற்றமே கிடையாது. அதை காமிக்கிறதுக்கு உண்டான ஒரு க்ஷேத்திரம். அதனாலேயே பெருமாளுக்கு அருள் பண்ணினதுனால பெருமாள் பேரு அப்படிங்கிற அழகான பேர் இந்த க்ஷேத்திரத்துக்கு. பில்வாரண்யம் இவ காடா இருக்கிறதுனால பில்வாரண்யம். ஹரி சக்கரபுரம் இதெல்லாம் இந்த க்ஷேத்திரத்துக்கு உண்டான அற்புதமான க்ஷேத்திரம். அதோட மட்டும் கிடையாது. காமதேனும் தேவேந்திரன் பசுமாட்டு மேல பூஜை பண்ணி பசுமாட்டினுடைய தேனுவிலேருந்து பால் சொரிந்து வழிபட்டவர் சிவக்ஷேத்திரமா இந்த சிவக்ஷேத்திரம் இருக்கு. ஜென்மாவில் தரிசனம் பண்ணக்கூடிய அற்புதமான சிவாலயங்கள்ல தொண்டை நாட்டு சிவாலயங்கள்ல பார்த்துட்டு வரத்தை நிறைய சிவாலயங்கள் தீண்டா திருமையினுடைய இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சிவாலயம். இதுல மகாவிஷ்ணு நந்திகேஸ்வரர்கிட்டயே நாங்கள் பூஜை பண்ணங்கிறது தெரியணுமேங்கிறதுனால கையெடுத்து கும்பிட்டு அப்படியே சுவாமியை பார்த்துட்டு இருப்பார். மகாவிஷ்ணு அழகா சுவாமி, அழகான அப்பா, ஆனந்தமான தரிசனம். 15 நிமிஷ காலம் நமக்கு ஒருத்தர் நடக்கிறது. ஹர நம பார்வதி பதயே.